ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு எஸ்பி லேர்னிங் போர்ட்டல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஒன்ஸ் கூகுள் மீட் ஆப்பை உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ண பிறகு வாட்ஸ்அப் லிங்க்ல இருந்து எப்படி கூகுள் மீட் கிளாஸ் ரூமுக்கு என்ட்ராகிறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கூல்லேருந்து உங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருப்பாங்க. நான் வாட்ஸ்அப் பட்டனை டச் பண்ணுறேன். அதில் உங்களுடைய குரூப்பு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அந்த குரூப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இன்றைக்கி அனுப்பியிருக்கக்கூடிய கூகுள் மீட் கிளாஸ் ரூம் லிங்க் அனுப்பியிருப்பாங்க. ப்ளூ கலரில் தெரியுங்க, கடைசியில் பாருங்கள் ப்ளூ கலரில் https://meet.google.com இந்த லிங்கை நான் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ அந்த லிங்கை நான் கிளிக் பண்ணும்போது டச் பண்ண உடனே உங்களுடைய மெயில் ஐடி டிஸ்பிளே ஆகும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு கவிசுந்தர் மெயில் ஐடியில் போகிறோம் அப்படின்னா கவிசுந்தர் மெயில் ஐடியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஒரு மெசேஜ் வருது, பெர்மிஷன் நோட்டிஃபிகேஷன் மிஸ்ஸிங்னு வருது. நீங்கள் நாட் நவ் கொடுத்துருங்க, எஸ் கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை. அப்புறம் வீடியோ பட்டன் இருக்குங்க, வீடியோ பட்டனை நீங்கள் எனேபிளாக வச்சுக்கிடுங்க. நான் இங்கே மியூட் பண்ணிட்டேன். ஆடியோ பட்டன் எனேபிளாகவே இருக்கட்டும். இப்போ ஆஸ்க் டு ஜாயின்னு கேட்கும். நீங்கள் ஆஸ்க் டு ஜாயின் கொடுத்த உடனே உங்களுடைய கிளாஸ் டீச்சர் எதிர்முனையில் உங்களுடைய நேம் வந்திருக்கும். அப்போ நேம் இப்போது நீங்கள் நம்ம கவிசுந்தர்னு வச்சுருந்தா கூட நேம் ராஜேஷ் 1Bன்னு தான் அங்கே டிஸ்பிளே ஆகிடும். நம்ம உள்ளே மாற்றிட்டோம். அதனால் அட்மிட்டை கிளிக் பண்ணிடுங்க. அவங்க அட்மிட் கொடுத்த உடனே நீங்கள் உள்ளுக்க என்ட்ராயிருவீங்க. ஒன்ஸ் என்ட்ரானதுக்கு அப்புறம் ஒரே ஒரு முக்கியமான விஷயங்கள் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயங்கள், லெஃப்டில் இருக்கிறது உள்ள ரெட் கலரில் இருக்கக்கூடிய பட்டன் உள்ள உள்ளே வந்ததுக்கப்புறம் வெளியே எக்ஸிட் ஆகிறது பட்டன். தென் அடுத்து ரெண்டாவது இருக்கிறது உங்களுடைய வீடியோ பட்டன். மூணாவது ஆடியோ பட்டன். ஸோ இந்த ஆடியோ பட்டன் எப்போவுமே எனேபிளாக தான் இருக்கணும், வீடியோ பட்டனும் எனேபிளாக இருக்கணும். சரிங்களா? அடுத்து உங்கள் ஸ்கூல் மிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க. அந்த ப்ரெசன்டேஷனை கிளிக் பண்ணி அவங்க ஒரு விண்டோவை ஷேர் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ஷேர் பண்ணும்போது ஷேர் பண்ண கண்டென்ட்டும் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும். சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது தெரியாது. காரணம் என்னென்னா அவங்களுடைய மெயில் ஐடியை கிளிக் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ பாருங்கள், ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியல இல்லைங்களா? ஸ்க்ரீன் தெரியுன்னா என்ன சார் பண்ணுறது? கீழே பாருங்கள், ஒரு ஸ்கொயரில் ஒரு ஆரோ மார்க், மேல் நோக்கி ஆரோ மார்க் இருக்கா? அந்த ஆரோ மார்க் அதான் ப்ரெசன்டேஷன் விண்டோ. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரெசன்டேஷன் விண்டோ அந்த இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் அப்பியர் ஆன் த ஸ்க்ரீன். ஸோ இது எல்லா ஸ்டூடெண்ட்டும் செய்யக்கூடிய தவறுது, இதை திருத்திக்கிடுங்க. அடுத்தது உங்களுடைய நேமை நீங்கள் டைப் பண்ணுங்கன்னு உங்களுடைய கிளாஸ் டீச்சர் சொல்லும்போது ரைட் சைடில் 3 டாட்ஸ் இருக்குது. அந்த 3 டாட்ஸை டைப் பண்ணிவிட்டு இன்கால் மெசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் லெஃப்டில் இருக்கும். அதை டச் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமை டைப் பண்ணுங்கள். இதை சாட் பாக்ஸில் நேம் டைப் பண்ணுற மெத்தட். இப்போ ராஜேஷ் அப்படிங்கிற நேம் என்ட்ரு ஆயிடுச்சு. சரிங்களா? அப்புறம் இன்கால் மெசேஜை க்ளோஸ் பண்ணிடுங்க. எப்போவுமே மறக்காமல் ப்ரெசன்டேஷன் அவங்க கொடுத்தாங்கன்னா அந்த ப்ரெசன்டேஷன் விண்டோவை கிளிக் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் அவங்க ப்ரெசன்டேஷன் விண்டோவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் விண்டோ வராது. டிஃபால்ட்டாக எது வந்துடும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஐடி வந்துடும், ஸ்கூல் ஐடி வந்துடும். அவங்க வீடியோ ஆன் பண்ணியிருந்தாங்கன்னா வீடியோ தெரியும். ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் டு ஹவு டு மேனேஜ் யுவர் கூகுள் கிளாஸ் ரூம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க.